வாங்க சார், வாங்க. எப்படி செத்து கிடக்கான்னு பார்க்க வந்தீங்களா? யோ, நீங்களாம் மனுஷங்களாயா? அன்பா கூப்பிட்டான்னு வீட்டுக்கு வந்தா அடைச்சி வச்சு அடிச்சு மூஞ்சில ஒன்றுக்கு போய் உங்கள் வெறி தீரல. கேவலம் ஒரு கிழவனை எனக்குள்ள அனுப்பிச்சிருக்கீங்க. இதுக்கு பேர் தான் வீரமாயா? யோ, இன்னைக்கு உன் பொண்ணு உன்னை பார்த்து சிரிச்சா இல்ல, அப்பான்னு கூப்பிட்டால, அந்த சிரிப்பும் அந்த அப்பாங்கிற வார்த்தையும் நான் உனக்கு போட்ட பிச்சை. நீங்கள்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க உங்களோட மானம், மரியாதை, கௌரவம் இந்த மத்தெல்லாம் நீங்கள் தான் காப்பாற்றிருக்கீங்கன்னு நினச்சி. நான் காப்பாற்றிருக்கேன். இது எல்லாத்தையும் போய் உன் பொண்ணுகிட்ட சொல்லியிருந்தான்னு வெய்யி, அவளே வந்து உன் மூஞ்சில காரி துப்பிட்டு தூக்கில் போய் தொங்கியிருப்பா. அதனால தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். என்னையா என்ன, நான் செத்தாதான் நீ அவளுக்கு அவன் நம்புற அப்பனா கிடைப்பண்ணா? வாயா, நீயே வந்து கொல்லையா? வாயா, நீயே வந்து கொல்லு. என்ன கொன்னதுக்கு அப்புறமும் உங்க பொண்ணு மேல உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா போயா, போய் அவளையும் சேர்த்து கொல்லு. யோ, உங்களுக்கு என்னையா பிரச்சனை? எதுலையாடா உங்களோட கீழே போயிட்டா? இப்ப சொல்றேன், ஏர் பிடிச்ச கையில நானும் வால் பிடிச்ச வந்தா. அதனால நான் இங்க தான் இருப்பேன். நான் ஆசைப்பட்டது தான் படிப்பேன். உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க, போங்க.
வணக்கம் தம்பி. வாங்க சார் உட்காருங்க. எத்தனை வாட்டி நான் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டேன், நீ வரல. அதான் அப்பாவே உன்னை பார்க்க வந்துட்டார். சோமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. என்ன மோமெல்லாம் பேந்து போயிருக்கு? அப்பா சார் கபடி பிளேயர், அதான் அடிக்கடி எங்கேயாவது போய் மூஞ்சி அடிச்சுக்குவார். அப்படியா? இப்படி தான் உங்களை பற்றி வீட்டில் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. அதான் உங்களை ஒரு வாட்டி நேரில் பார்த்து போயிடலான்னு வந்தோம். அப்புறம் இங்கிலீஷ் எல்லாம் பாஸ் பண்ணிட்டீங்க போல? ஆமாம் சார், எல்லாம் ஜோதா சொல்லி கொடுத்தா. சரிதான், படிக்கிற இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருக்கிறது நல்லது தானே. அவளுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கா, உங்களுக்கு தெரிஞ்சதை அவளுக்கு சொல்லிக் கொடுங்க. என்ன ஜோ? அப்புறம் நம்ம சங்கரலிங்கம் உங்கள்கிட்ட ஏதோ அடிக்கடி வம்பு பண்ணிகிட்டு இருக்கான்னு வீட்டில் அப்பப்போ சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. அவனுக்கு சித்தப்பா அம்மாவை, அதனால் தங்கச்சி பாசத்தில் ஏதாவது செஞ்சுருப்பான். எதையும் மனசில் வச்சுக்காதீங்க, சரியா? டேய், கை உள்ள தம்பிக்கு. எதையும் மனசில் வச்சுக்காதீங்க. சரி, நீ காரில் இரு, இதை வரேன். அப்பா நீங்க 2 பேர் பேசிட்டு இருங்க, நான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். அப்பா உங்களுக்கு டீ காஃபியா? ஏதாவது வாங்கிட்டு வாமா. உனக்கு? எனக்கு தெரியும். தம்பி, உன்கிட்ட ஒன்று கேட்பேன், மறைக்காமல் சொல்லணும். சொல்லுங்கள் சார். நாங்கள் இவ்வளவு பண்ணியிருக்கோம்ல, நீ ஏன் என் பொண்ணுக்கிட்ட சொல்லவே இல்லை? உங்களுக்கு ஒன்று தெரியுமா சார், உங்கள் பொண்ணுக்கு என்னோட உங்களை தான் சார் ரொம்ப பிடிக்கும். எனக்கு கிடைச்ச மாதிரி அப்பா வேற யாருக்கும் கிடைச்சிருக்க மாட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிட்டே இருப்பா. அதான் சொல்ல. தேங்க்ஸ்ப்பா. எனக்கும் தெரியும் தம்பி, என் பொண்ணுக்கு என்ன எவ்வளோ பிடிக்குமோ அதே அளவுக்கு ஒன்றையும் பிடிக்கும். அது மட்டும் இல்லை, அவள் உன் கூடயே இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்கிறதும் தெரியும். தம்பி, என் பொண்ணு உன் மேலே இவ்வளோ பைத்தியமாக இருக்காள்ல, அதே மாதிரி அவன் மேலே உனக்கு எந்த நினப்பும் வரவே இல்லையா? தெரில சார், அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே தான் நான் அடிக்கிற மாதிரி அடித்து ரத்தம் சதன் குத்தி கிழிச்சிட்டிங்களே. ஆனால் உங்கள் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சா சார். அவன் நினச்சதை நினச்ச இடத்துல பேச முடியுதில்ல. ஆனால் என்ன பாருங்க, நான் என்ன நினச்சேன்னு சொல்கிறதுக்கே செத்து தொங்க வேண்டியதாக இருக்குது. சாரிப்பா, நீ ரொம்ப நல்ல பையன். நீ ஆசைப்பட்டது மாதிரியே வாழ்க்கையில் பெரிய ஆளாக வருவ. நல்லா படி. இப்போதைக்கு என்னாலேயே தான் சொல்ல முடியும், வேறு என்ன சொல்கிறது? பார்க்கலாம், நாளைக்கு எது வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் இல்லையா? யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும் சார். நீங்கள் நீங்களாக இருக்கிற வரைக்கும், நான் நாயாக தான் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குற வரைக்கும் இங்கே எதுவுமே மாறாது. இப்படியே தான் இருக்கும். வா ரயில் விட போலாமா, உனக்கு இன்னும் கோவமா, மன்னிச்சிடு போலாம் வா. ஏன் எட்டி நின்னு பாக்குற நீ, கைப்பிடிச்சு போவமே அது போல போலாம் வா. நீ பிடிக்கோ எனக்கு, உனக்கு நான் காயா பழமா, நீ வரியான சமா சொல்லு நான் வருவேனே. வா ரயில் விட போலாமா, உனக்கு இன்னும் கோவமா, மன்னிச்சிடு போலாம் வா.
தெரியுமா நீயும் தான் தனியா இருக்க வந்து உன்னை பார்க்கவா வசதி குறைச்சல் என்னவோ எனக்கு அது புரியல அழுக்கா கருப்பா என்னவோ எனக்கு அது தெரிய எந்தங்கோ என் மாதம் உள்ள எந்தங்கோ என் மணி உள்ள எந்தங்கோ அங்கு இளம்போக்கு எங்க பகவதி தான் போனோம் எங்க பகவதி தான் போனாரா எனக்கு அது அதிகாரி தங்க நீ வந்து டால் குத்தமில்லும்